Hello everyone, welcome to another travel vlog. இந்த வீடியோல நம்ம சென்னையில இருந்து திருச்சி வரைக்கும் போக போறோம் பஸ்ல தான். ஆக்சுவலா பாப்பாவுக்கு காது குத்துறதுக்காக நம்ம வந்து திருச்சி வரைக்கும் போறோம். இது ஒரு சடன் பிளான். ஜஸ்ட் மண்டே டிசைட் பண்ணோம் கூட்டிடலான்ட்டு. ஸோ இப்போதான் வந்துட்டு நம்ம கிளம்பணும். இதுக்காக நம்ம சூஸ் பண்ணியிருக்க ட்ராவல்ஸ் என்னன்றதை போகும்போது பார்க்கலாம். டைம் இப்போ 12 o'clock ஆகுது. நம்ம பஸ்ஸு 12:45க்கு. ஸோ அதுக்குள்ளேயே நமக்கு லஞ்சு முடிச்சிடலாம். நம்ம கேட்ட கால் பண்ணி ட்ராவல்ஸ்க்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா 3 மணிக்கு டீ பிரேக் அந்த மாதிரி தான் உருவாடினாங்க. ஸோ லஞ்சு நம்ம சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். நமக்கு பிக்கப் பாயிண்ட் வந்து கோயம்பேடுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் நம்ம போட் பண்ணுறது போரூர் டோல். மதியம் சரி ஓகே, நம்ம இந்த போரூர் டோல் பக்கத்துலேயே லஞ்சு சாப்பிட்லான்றதுக்காக வந்திருக்க இடம் தான் ஹோட்டல் பாண்டியாஸ். இந்த ஹோட்டல் டோலுக்கு முன்னாடி தான் இருக்குது. ஆக்சுவலாக மீல்ஸ் வந்து 12:15க்கு தான் ரெடி ஆகும்னாங்க. நம்ம சிங்கிளு இல்லைன்னா ஒய்ஃபோடு வரும்போது வந்து ஆப்வியஸாக நார்மல் ரோட்டு சைடு கடை தான். பட் ஆனால் இப்போது நம்ம ஃபேமிலியாக வரோம், பெரியவங்களையும் கூப்பிட்டு வரோன்றதுனால அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ பெரிய ஹோட்டல் சூஸ் பண்ணுறது. ரியர் கேமராலாம் இருக்கு. கடைசியாக நம்ம 12:45க்கு பஸ் வந்துருச்சு. போரூர் டோலை தாண்டி நிறுத்தினாங்க. தம்ப்நெயில்லையே பார்த்துருப்பீங்க, எஸ்கேபி ட்ராவல்ஸில் தான் நம்ம போகிறோம். ரிட்டன் வரதும் அதே ட்ராவல்ஸில் தான். நமக்கு இங்கே 12:45க்கு எடுத்து 6 மணிக்கு நம்மளை நம்பர் 1 டோல்கேட்டில் இறக்கி விடுவாங்க. பஸ்ஸில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டு கோயம்பேடு. பட் நம்ம வந்துட்டு போரூர் டோலில் தான் ஏறணும். ஏன்னா நமக்கு அதுதான் கொஞ்சம் பக்கம்ன்றதுனால. வண்டியோட இன்டீரியர்ஸை பொறுத்த வரைக்கும் செம்ம நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம கோயம்பேடில் ஏறி இருந்தோம்னா நமக்கு கொஞ்சம் டைம் இருந்திருக்கும், ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். வந்து கடைன்னு ஏறி கிளம்புறதுக்கு டைம் ஆயிடுச்சு. வண்டியில் அம்யூனிட்டிஸ் வந்து பார்த்தோன்னா டிவி ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த பேக்ரவுண்டாக இருக்கட்டும், மேலே ரூஃபாக இருக்கட்டும், அதுக்கு அவங்க கொடுத்துருக்க அந்த ஒரு ஃபினிஷிங் செம்மையாக இருக்குது. அதே மாதிரி சைடில் அவங்க கொடுத்துருக்க கர்டைன்ஸ் ஒரு ப்ரௌன் கலரு, அதோட லுக்கு செம்மையாக என்ரிச் பண்ணி கொடுக்குது. பெட்டு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. பெட் கவரு கொடுக்கல. அப்படியே வந்து பார்த்தோன்னா ஒரு ஹெட்ரெஸ்ட்டு நல்ல ஒரு ஆர்இசியில் பில்ட் பண்ண கோச்சு. ஸோ அவங்க பிராண்டிங் போட்ட ஒரு ஹெட்ரெஸ்ட் இருக்குது. 2 சீட்டு, ஒரு பில்லோ நல்ல கம்ஃபர்டபுளாக, அப்புறம் நல்ல ஒரு பிளாங்கெட், திக்கான பிளாங்கெட்டு. இந்த சைடு பார்த்தோன்னா ஒரு யூஎஸ்பி டைப் சார்ஜரும் அண்ட் தென் நார்மல் சார்ஜரும் போடுற மாதிரி. வெறும் யூஎஸ்பி கேபிள் மட்டும் போட்டுக்கலாம். அண்ட் தென் நார்மல் அடாப்டரும் போட்டு சார்ஜ் ஏற்றிக்கலாம். இங்கேயும் அதே தான். ஸோ நம்ம சார்ஜ் ஆல்ரெடி போட்டிருக்கோம், சார்ஜ் ஏறிக்கிட்ட தான் இருக்குது. அது இல்லாமல் டிவிக்கான ஹெட்ஃபோன்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்படியே பார்க்க வந்தோம்னா இங்கே வந்து தலைக்கு மேலே 2 ஏசி வெண்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கண்ட்ரோல் வந்து நம்ம டிவிக்கான கண்ட்ரோலு. இந்த லைட்டெல்லாம் மேக்ஸிமம் நைட் ட்ராவலில் தான் போடுவாங்க. டிரைவர்கிட்ட தான் கண்ட்ரோல் இருக்கும். வேணும்னா நைட்டில் தான் அவங்க போட்டுவிடுவாங்க. நம்மக்கிட்ட வேணுன்றப்ப ஆஃப் பண்ணிக்கலாம். டே டைமில் இது அலோவ் இல்லை. இது வந்து நம்ம டிவிக்கான கண்ட்ரோலு. அது ஒர்க் ஆகுதா இல்லையா என்ன ஏதுன்றதெல்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே காலுக்கு பக்கத்துலேயே ஒரே ஒரு காமன் ஏசி வெண்ட். ஃபேஸுக்கு வந்து 2 பெர்த்துனால 2 பேருக்கு வெண்ட்டு தனியாக இருந்துச்சு. இங்கே வந்து ஒரு காமன் வெண்ட்டு 2 பேருக்கும் காலுக்கு மட்டும். நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. இப்போ நான் ஒரு 5.7 அப்படி இருக்கும்போது கால் வந்து நல்ல ஒரு இதாக இருக்குது. நம்ம லக்கேஜ் ஏதாவது ஹேண்ட் லக்கேஜஸ் இருந்தாலும் நல்லா வச்சுட்டு ஃப்ரீயாகவே படுக்கலாம். ஈவன் நீங்கள் 6.1 6.2 இருந்தால் கூட உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஈவன் தான் நான் ஃபுல்லாக படுக்கல, ஓரளவுக்கு நல்லா கீழே இறங்கி தான் படுத்திருக்கேன். நான் தான்
பைலட் ஷான் பேசுகிறேன். வாங்க டிவி ஒர்க் ஆகுதா இல்லைன்றதை செக் பண்ணுவோம். டிவி ஒர்க் ஆகுது. டிவியே நல்லா இதாகுது. சவுண்ட் எஃபெக்டும் நல்லா சூப்பராகவே இருக்கு. இப்போ நம்ம அமரன் செலக்ட் பண்ணியிருக்கோம். நிறைய படம் இவங்க ஃபீட் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் நம்ம சூஸ் பண்ணது அமரன். இன்டீரியரும் நல்ல ப்ளூ கலரு ஃப்ளோர் லைட்டு ஸ்ட்ரிப் லைட் மாதிரி கொடுத்து சூப்பராக இருக்குது. வண்டி நல்ல ஒரு டார்க் தீம், டே டைமில் வெயில் தெரியாமல் நல்லா சூப்பராக இருக்குது. என்ன சாமி வண்டி தெரியுதா? வண்டி தெரியுதாம்மா? பஸ் நிறைய போகுதுமா? அப்பா சொல்லு, அப்பா சொல்லல. குட்டிப்பள்ளி அத்தை அத்தை அத்தையை பாரு, அத்தையை பாரு. வித்யா குட்டிப்பள்ளி அத்தைங்க, அத்தைங்கம்மா. சரிங்க சரிடா. சண்டை போடலாமா? சண்டை போடலாமா? டிஷ்யூம் 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 டிஷ்யூம். நம்ம மாமண்டூர்லாம் தாண்டி வந்துக்கிட்டு இருக்கோம். ரோடு ஒர்க் போய்கிட்டு இருக்கு. வெயில் பட்டைய கலப்புது. அது என்ன 2 மணி தான் அது, ஆனால் கொலுசுன்னு கொளுத்துது வெயில். லெஃப்ட்ல இண்டிகேட்டரை போட்டு ரைட்லயே ஏறி போய்கிட்டு. நம்ம ஒரு 10 நிமிஷமா உட்காந்துக்கிட்டு இருக்கோம். பட் ஆனால் நமக்கே இவ்வளோ இதாக இருக்குது. டிரைவர் அண்ணாங்கெல்லாம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே தான் உட்காந்துருக்கணும். வெயில் நம்மளாலே முடியல. இவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். அண்ணனுக்குலாம் ரொம்ப கஷ்டம். 2 அண்ணா இந்த நெக்ஸான் அப்பத்துல இருந்தே சரியில்லை. ஒரு மாதிரியாக தான் ஓட்டிக்கிட்டு இருக்காப்புல. ஒரே ஒரு ஹார்ன் மட்டும் அடிங்க. குதிரை சிம்பிள் நல்லா இருக்கு ஸ்டேரிங்ல பார்க்கறதுக்கு. சின்ன வயசுல இருந்து அப்படியே கேபின் எப்போ போனாலுமே கேபின்ல டிரைவர் அண்ணன் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு என்னதான் நம்ம டிக்கெட் புக் பண்ணி ஸ்லீப்பரில் படுத்துக்கிட்டு போனாலும் இந்த கேபின்ல இருக்க ஒரு ஹாப்பினஸ் எங்கேயுமே கிடைக்காது. ஜாலியாக உட்காந்துக்கிட்டு அண்ணன் ஓட்டுறத வேடிக்கை பார்க்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். மேல்மருவத்தூர் வந்திருக்கோம். இங்கே ஒரு போர்டிங் பாயிண்ட் இருக்குது. மேல்மருவத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் என்ட்ரன்ஸு. கரெக்டாக
கரெக்டாக அதுக்கு ஃப்ரண்ட்டில் நம்ம நின்றுக்கிட்டு இருப்போம். டைம் இப்போ 3:30. விக்கிரவாண்டிக்கு முன்னாடி வி சாலையில் ஹோட்டல் ஆரிய நிவாஸில் நமக்கு ஒரு பிரேக் விட்டுருக்காங்க, பயோ பிரேக்கு. சென்னையிலேருந்தே 1 மணிக்கு எடுத்ததுனால லன்ச் பிரேக் எதுவும் இல்லை, பயோ பிரேக் தான். இதுக்கடுத்து வண்டி திருச்சியில் தான் நிற்கும். டீசெண்டான ஒரு ரெஸ்டாப்புங்க. ஹோட்டல் பியூர் வெஜ்ஜில் தான் நிறுத்தியிருக்காங்க. நம்ம லன்ச் ஆல்ரெடி சென்னையிலே சாப்பிட்டதுனால இங்கே டீ மட்டும்தான். ரெஸ்ட் ரூமும் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. இப்போ நைட்டு 10 மணி. நம்ம சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கும்போது 6:45. அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி நம்ம புக் பண்ண ரெசிடென்சிக்கு வரதுக்கு 7:15 ஆயிடுச்சு. வந்ததும் கடன் ஃப்ரெஷ்அப் மட்டும் ஆகிட்டு மார்க்கெட் போய் தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இப்போ தான் வந்தேன். ஒரு 9:45 அந்த ரேஞ்சுக்கு தான் ரூமுக்கு வந்தேன். வந்து சரி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டோம். சரி ஓகே நம்ம எங்கே தங்கணும் என்ன டீட்டெயில்ஸ்லாம் அப்டேட் பண்ணோம்ல, அதுக்காக இப்போ கீழே வந்திருக்கேன். அதை முடிச்சுட்டு நம்ம அப்படியே டின்னர் சாப்பிட போகணும். போன வாரம் நம்ம சாட்டர்டே சண்டே ஒரு ஃபங்க்ஷனுக்காக திருச்சி வந்திருந்தோம். அப்போ வந்து தங்கியிருந்த இடம் தான் இந்த சாஃபா ரெசிடென்சி. சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே கீழே சிந்தாமணின்ற ஏரியாவில் இருக்குது. மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கத்துலேயே தான். இதுதான் மெயின் ரோடு, சத்திரம் பஸ் ஸ்டாண்டு போகிற மெயின் ரோடு. லெஃப்ட்டு திரும்பினா சத்திரம் பஸ் ஸ்டாண்டு போகிற ரோடு. அதில் இறங்குனதுமே இருக்குது. ரூம்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது.
நம்ம இங்கேருந்து பார்த்தாலே உச்சி பிள்ளையார் கோயில் தெரியும். இதோ இப்போ தெரியுதில்ல, இதுதான் உச்சி பிள்ளையார் கோயில். இங்கேருந்து பக்கம்தான். ரூம்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல நீட் அண்ட் க்ளீனாக, ப்ரைஸும் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தது. ஒரு சில இடத்துலலாம் நம்ம ஸ்டே பண்ணும்போது செக்இன் டைம் ஒரு டைம் இருக்கும், செக் அவுட் டைம் இந்த டைம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில ஹோட்டல்லாம் செக்இன் டைம் 12 o'clock, செக் அவுட் டைம் 11 or 10 அந்த கணக்கு வச்சு இது பண்ணுவாங்க. பட் ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை. நம்ம எப்போ வந்து செக்இன் பண்ணாலும் அதுலேருந்து தான் 24 hours. நம்ம இப்போ செக்இன் பண்ணியிருக்கோமா, நைட்டு ஒரு 7 o'clock செக்இன் பண்ணோம்னா நாளைக்கு நைட்டு 7 o'clock வரைக்கும் செக் அவுட்டு. ஸோ 24 hours தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ரெசிடென்சியில் டபுள் பெட்ரூமும் இருக்குது, ட்ரிபிள் பெட்ரூமும் இருக்குது. இந்த ரெசிடென்சியில் டபுள் பெட்ரூமும் இருக்குது, ட்ரிபிள் பெட்ரூமும் இருக்குது. 24 hours டபுள் பெட்ரூமுக்கு 2000 சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ட்ரிபிள் பெட்ரூமுக்கு 3000 சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம 2 ட்ரிபிள் 2 டபுள் எடுத்திருக்கோம். வாங்க ரூம் டூர் பார்ப்போம். ரூமில் ஒரு சேரு, டீபாய், வாட்டர் பாட்டில் கொடுத்துட்றாங்க, கண்ணாடி வச்ச கபோர்டு ஒன்று, பெட்டு வந்து நல்ல நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இந்த சைடு ரெஸ்ட் ரூமும் நல்ல நீட் அண்ட் க்ளீனாக தான் இருக்குது. ஏசி ரூம்ஸ் தான், நமக்கு நான் ஏசி வேணுனாலும் எடுத்துக்கலாம். ஏசி ரூமுக்கான சார்ஜஸ் தான் நான் சொன்னது 2000 டபுள் பெட்ரூமுக்கு. ஏசி ரிமோட்டு கொடுத்துருவாங்க. அண்ட் தென் ஒவ்வொரு ரூம்லேயுமே இந்த மாதிரி ஸ்கேனர் கோடு இருக்குது. இது வந்து ஃப்ரீ வைஃபைக்கான கோடு. டிவியும் இருக்குது நமக்கு. ஆக்சுவலாக இதில் நம்ம 3 பேர் கூட படுக்கலாம். பட் ஹோட்டல் பாலிசி படி 2 பேர் தான் படுக்க முடியும். இன்கேஸ் 3வது ஆள் படுக்கிறாங்கன்னா எக்ஸ்ட்ரா 500 வாங்குறாங்க சார்ஜஸ் ஒரு ஆளுக்கு. ரூம்ஸ் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக தான் இருக்குது. நீங்களும் திருச்சி சைடு வந்து ஸ்டே பண்ணுறீங்கன்னா இந்த சாஃபா ரெசிடென்சி ட்ரை பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம நைட்டு டின்னரை முடிச்சுட்டு காலையில் கோயிலுக்கு கிளம்பணும். டின்னர் நார்மலாக நம்ம எப்பயும் வழக்கம் போல் சாப்பிட்ற மாதிரி ரோட்டு சைடு கடையில் தான் போய் சாப்பிட்ணும். ஓகே கைஸ், குட் நைட். நாளைக்கு பார்ப்போம் காலையில். டாடா, குட் நைட். நாளைக்கு காலையில் பார்ப்போம். அவ்வளவுதான் ருதியால, ஒண்ணுமே இல்ல ருதியால். அவ்வளவுதான். அவ்வளவுதான் சாமி. இரு சாமி. அப்படியே போலாம். குட்டி பேலுக்கு. தல மாட்ட ஆடாத புடி வேற. முடிஞ்சிடுச்சுடா, அவ்வளவுதான். மூக்குல இருந்துச்சுப்பா. தண்ணி போட்டுக்கிறீங்களா அங்கிள்? கொஞ்சம் நீங்க சும்மா அதை ஆட்டுங்க, அதை ஆட்டுங்க. அவ்வளவுதான் ருதியால், ஓவர் முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான்டா சாமி. முடிஞ்சுடா. அவ்வளவுதான் ருதியால். குட் கேர்ள்டா ருதியாலே. நல்ல பிள்ளைடா. குட் கேர்ள் பா. சைலண்டா இருந்துட்டான்டா. யானை பார்க்கலாம். ஆமா, யானை பார்க்கலாம், குதிரை பார்க்கலாம். நம்ம எங்கடா பூனை யானை பார்க்கலாம். திண்டிவனம் பக்கத்தில் இருக்கோம். சரியான டிராஃபிக். பாரத் பென்ஸ்ல கேபின் ரொம்ப சின்னதா இருக்கு. இவ்வளவுதான் கேபினே, ரொம்ப காம்பேக்டா இருக்கு.
நேற்று போனது ஆர்இசியில் பில் பண்ணது, அது கேபின் நல்லா இருந்துச்சு சூப்பராக. ஐஸ்வர்யா பவன் வெஜ்ஜு, ஐஸ்வர்யா பவன் வெஜ்ஜு ஒரு ஹோட்டல் கூட ஓப்பன் இல்லை. அடுத்து வசந்த பவன், இதுவுமே ஓப்பனில் கிடையாது, ஷட்டரை போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. டிராஃபிக் மட்டும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, சரியான டிராஃபிக். ஆக்சுவலாக மாநாடு மகாபலிபுரத்தில் தான், பட் நமக்கு திண்டிவனத்துலேருந்தே டிராஃபிக் ஆரம்பிச்சிருச்சு. ஹரிஹர பவன் அதுவும் ஓப்பனில் இல்லை. உளுந்தூர்பேட்டையில் அவ்வளோ ஹோட்டல்ஸ் இருக்கும், பட் ஆனால் அங்கேயும் இல்லை, விழுப்புரத்துலேயும் இல்லை, நம்ம திண்டிவனத்துலேயும் இல்லை. மணி இப்போ 9:15 ஆக்சுவலாக இன்றைக்கி டே 2. நம்ம ரிட்டன் சென்னை போய்கிட்டு இருக்கோம். காலையில் எந்திரிச்சதுலேருந்து ஒர்க் அப்படியே டைட்டாக போய்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா ஃபங்க்ஷன் முடிக்கணுன்றதுனால நமக்கு டைம் இல்லை. போய் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணணும், எல்லோரையும் கிளப்பி ரூம்லேருந்து கிளப்பி கோயிலுக்கு கூப்பிட்டு போகணும், போயிட்டு வந்துட்டு நம்ம எல்லா வேலையும் பார்க்கணும்னால அப்படியே ஃபுல்லாகவே போயிடுச்சு. ஸோ அதனால் நம்மளால் கோயிலில் கவர் பண்ண முடியல. ரிட்டன் வந்துட்டு நம்ம பஸ் ஏறிட்டு ஒரு ட்ராவலில் கண்டினியூ பண்ணலான்னு பார்த்தேன் வீடியோவை. பட் ஆனால் வந்து இருந்த டயர்டுக்கு ஏறினதுமே கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கியாச்சு. சரி நைட்டு டின்னர் பிரேக்கப்போ கண்டினியூ பண்ணலாம், வீடியோ அப்டேட் கொடுக்கலான்னு பார்க்கும்போது ஒரு ஹோட்டலுமே இல்லை ஹைவேஸில். இங்கே வந்து மாநாடு நடக்குதாம் மகாபலிபுரத்தில். ஸோ அதனால் ஹைவேஸில் ஒரு ஹோட்டல் கூட கிடையாது. ஜஸ்ட்டு ரெஸ்ட் ரூம் பிரேக் தான் நிறுத்தினாங்க. அதுலேயும் ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ரூம் பிரேக்குக்கு நம்ம எந்திரிக்கல, செகண்ட் ரெஸ்ட் ரூம் பிரேக்குக்கு தான் நம்ம எந்திரிச்சோம். அதுதான் எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு டீயை மட்டும் குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. இது இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோதோ எஸ்கே பாலு ட்ராவல்ஸில் தான் போய்கிட்டு இருக்கோம். ஆஸ் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி இப்போ நம்ம போய்கிட்டு இருக்க பஸ் வந்து பாரத் பென்ஸ் சேசஸில் ஆர்இசியில் பில்ட் பண்ணது. நம்ம நேற்று வந்தது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்இசி, அதில் பில்ட் பண்ண கோச்சு. அது செம்மையாக இருந்துச்சு. அது வந்து BS6 மாடலு. இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறது BS4. ஸோ இது கொஞ்சம் பழைய வண்டி தான். அதில் ஹெட்ஃபோன் இருந்துச்சு, இதில் வந்து பார்த்தோன்னா ஹெட்ஃபோன் இல்லை. நார்மலாக வந்து அடாப்டர் டைப்பும் ப்ளஸ் நமக்கு கேபிள் சி டைப்பும் தான் இருக்குது. 2 ஃபோன் ஹோல்டரு, ஒரு தலகாணி, பிளாங்கெட் கொடுத்துருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணதுனால அது அந்த சைடு போட்டாச்சு. எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஏசி ஃப்ளோவும் சூப்பராக தான் இருக்குது. டிரைவிங் வைஸ் சொல்லணுன்னா நல்லாவே இருக்குது. நீங்கள் ஃப்யூச்சரில் திருச்சியோ இல்லை கரூரோ சென்னையிலேருந்து போகிறீங்கன்னா எஸ்கேபி ட்ராவல்ஸ் ட்ரை பண்ணுங்கள். அவங்களோட அஃபிஷியல் சைட் இருக்குது. அதில் டிக்கெட்டு புக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆஃபர் கோட், அப்ளை கோடுன்னு இருக்கும். அங்கே வந்து எஸ்கேபி அப்படின்றத டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் புக் பண்ணுற டிக்கெட் அமௌண்ட்லேருந்து 10% வரும். ஓகே, தேங்க்யூ எவ்ரிவன். அவ்வளோதான். டின்னரில் பார்க்கலான்னு நினச்சேன், பட் ஆனால் முடியல. ஸோ இதோட நான் vlog எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. see you in great another video. Bye bye.